மீனா யோ என்னயா ஏன் வந்துட்டியா? என்ன அப்படி பாக்குற? இல்ல உன்னை காணமேன்னு பார்த்தேன், இப்படியே வந்த. நீ என்னடா இங்க இருக்க? பின்ன என்னயா பண்றது? பவரேல உனக்கு இத வீட்லயே குந்தி நின்றா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். நேரம் ஆயிடுச்சியா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சரி வரேன். என்ன சார்? நீங்களா தம்பி? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, குடிவெறியில உளறி இருக்கிறேன். மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை மன்னிக்கிறதா? ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு. ஆமா தம்பி, டவுன்ல எங்க தங்கிருக்கீங்க? நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது. சரி, நான் வரேன். ஜானி, நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, கொலையாளியும் கண்டுபிடிக்க முடியல, வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஜானி, அங்க பாரு, அந்த டிஸ்கோ டான்சர் பிரியா மாதிரி இருக்காளே. மாதிரியா? அவளேதான். இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை விடக்கூடாது. ஏய் நில்லடி. ஏய், மரியாதையாக கூட வாடி, உன்னை நாங்க விசாரிக்கணும். வாடியா? அட நம்ம மச்சான். என்ன மச்சான், உடம்பு எப்படி இருக்குது? ஏய், உன்னை தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம், எங்களை ஏமாத்த முடியாது. சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சுக்கிறியா? உனக்கு என்ன உடம்பு சூடு போச்சா? ஏய், என்னடி திமிரா பேசுற? போலீஸ் போலீஸ். நல்ல நேரத்துல வந்த, நல்லா இருப்ப நீ. ஏறடி ஜீப்ல. என்னது? ஜீப்ல ஏறணுமா? என்ன சொல்ற நீ? ஸ்டேஷனுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏறு. அட என்ன இன்ஸ்பெக்டர் நீ, பாம்பு பண்ணவன ஓடி போட்டானுங்க. ஆளுங்களை விட்டுவிட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா? அந்த ஆளுங்கள பரவாயில்ல போல இருக்குது. Shut up and get inside. ஏறு. அப்ப என்ன சொல்லிடுறியா? ஐயோ, என்னயா பேஜாரு பிடிச்ச ஆளா இருக்கிற நீ. மீனா, ஏன் என்ன பார்த்து விலகி விலகி போற? உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன், அதனாலதான். இல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு கொலைகாரி, அதான் காரணம். கொலை நடந்த அன்னைக்கு நான் ஷாரூமுக்கு போனது உண்மைதான். ஆனா சத்தியமா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா நீ ஏன் எங்க போன? அது நிர்மல் பம்பாயில டிஸ்கோ குரூப் ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. ஓஹோ, அதுக்காக தான் நீ கோவாவுக்கு வந்தியா? ஆமா, பம்பாய் ஏர்போர்ட்ல பிளைட் புறப்படுற சமயத்துல இந்த ஷா அவசர அவசரமா ஓடி வந்தாரு. ஷாவை நீ முதல்ல அப்பதான் சந்திச்சியா? என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து, என் குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்க இதை கோவாவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு கெஞ்சினாரு. கோவாவுல ஒரு வீடு எங்க இருக்குன்னு சொன்னாரா? இல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என் போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்ல இருந்து யாராவது வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாரு. பாவம், குழந்தைக்குன்னு சொல்றாருன்னு நீ பொம்மையை வாங்கிட்டு வந்த. அதுல கடத்தல் வைரம் இருந்தது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற இல்ல? என்ன சொல்றீங்க? பொம்மைக்குள்ள வைரமா? எஸ், 50 லட்சம் ரூபாய் வைரங்கள் இருந்துச்சு. அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? சத்தியமா தெரியாது. அது மட்டும் இல்ல, ஷா ஒரு கடத்தல்காரன்னு எனக்கு தெரியாது. பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொண்டு வந்த பொம்மை எப்படி ஷா கிட்ட போச்சு? நான் கோவா வந்த மறுநாளே ஷாவும் இங்க வந்துட்டாரு. நான் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணாரு. நான் போய் பொம்மையை கொடுத்துட்டு வந்தேன். கமன். பிரியா, நீங்களா? எஸ் சார், பாம்பே ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்த பொம்மை. என்னங்க? தேங்க்யூ தேங்க்யூ. டேக் யூர் சீட். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நேரமாவது வரேன்.
பாய். நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்ததுதான். இத நான் நம்புறேன்னு வச்சுக்க. பட் கோவா போலீஸ் நம்பணுமே. நீ போலீஸுக்கு போகாம மறைஞ்சுக்கிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? நீங்க சொல்றது சரி நிர்மல். இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. இப்பதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஓகே பிரியா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன் நிர்மல். குட். சரி பிரியா, இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல? என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல். ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா 3 குழந்தைகளை அனாதைகளா விட்டுட்டு இறந்துட்டா. ஓ, அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா? எஸ். தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன். சாரி பிரியா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஆல் ரைட். நிர்மல், என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா பிரியா, அவ பேரு மீனா. ரொம்ப ஏழை, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன மாதிரியே இருக்கானா அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? தப்பில்லை. ரைட், நான் வரேன். சார் 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 நில்லுங்க. சார் சார், உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, மீனாவுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? வாங்க சொல்றேன். மிஸ்டர் அசோக், இப்போ ஒண்ணும் கெட்டு போயில்ல. நான் சொல்றத நம்புங்க. மீனா குற்றவாளி இல்ல. அவளை மிஸ்டர் நிர்மல், நாங்க உள்ளூர் போலீஸ். யார கைது செய்யணும், யார விடுதலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க மரியாதையை காப்பாத்திட்டு நீங்க போலாம். காப்பாத்திக்கிறேன் சார், அவசியம் காப்பாத்திக்கிறேன். இந்தாங்க, இது கோர்ட் மீனாவை கொடுத்திருக்கிற முன்ஜாமீன் அனுமதி உத்தரவு. இது போதுமில்ல? ஓ, எல்லா முன்னேற்பாடுகளோட தான் வந்திருக்கீங்களா? கான்ஸ்டபிள், லாக்அப்ல இருக்காளே அந்த மீனாவை ரிலீஸ் பண்ணு. ஒரு சின்ன கரெக்ஷன் சார். மிஸ் மீனாவை அவ இவன்னு அவ புருஷன் மட்டும்தான் கூப்பிடலாம். குற்றவாளி கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே. கான்ஸ்டபிள், அவங்கள ரிலீஸ் பண்ணு. தேங்க்ஸ் மிஸ்டர் அசோக், நீங்க ஒரு ஜென்டில்மேன். வெல்கம் மிஸ்டர் நிர்மல். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யார நிரபராதின்னு நீங்க பழிச்சிட்டு போறீங்களோ அந்த மீனாவை குற்றவாளின்னு நான் நிரூபிக்கத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஓகே சார், அப்படி நீங்க நிரூபிச்சுட்டா நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களை மாலை போட்டு பாராட்டுவேன். மீனா, சார்கிட்ட சொல்லிட்டு வா. சொல்றியா? இந்தாயா ஒண்ணுதான். நாங்க அலையை நம்பி வல வைக்கிற அண்ணாடங்காச்சிங்க தான். ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜாதிங்க கொலை பட்டினி கடந்து பழப்பமே தவிர கொலை பண்ணி பழைக்க மாட்டோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ.